ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, டயட்டு அதெல்லாம் போயிட்டுருக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸ் கிட்ட ஆச்சுங்க. நம்ம நியூ இயர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நமக்கு ஒரு 15 to 18 டேஸ் இருக்குது, அவ்வளோதாங்க இருக்குது. அதுக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச அளவு வெயிட் கம்மி பண்ணலாம். நீங்கள் நிறைய பேர் என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணீங்க. உங்களுக்குலாம் எப்படி போயிட்டுருக்கு, எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கீங்க, அதை பற்றிலாம் சொல்லுங்கள். ஆக்சுவலி இந்த நியூ இயர் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் 58.4 இருந்தேன். இப்போது 57.2 இருக்கேன். கிட்டத்தட்ட 1 kg 200 grams வரைக்கும் கம்மியாக இருக்கேன். லாஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு இருந்தது. இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் பர்சனலாக எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டினாக வரலாம். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, லாங் லைஃப் இப்படியே இருக்க போகிறீங்களா, இப்படியே தான் சாப்பிட போகிறீங்களா, உடம்பு கம்மியானதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட ஏஜுக்கு நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம ஏஜுக்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. நம்மளோட ஹைட்டுக்கு நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்ற ஒரு மெஷர்மெண்ட் இருக்குல்ல, பிஎம்ஏ சொல்லுவாங்க. ஸோ அதுபடி நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க அப்படின்றத பார்க்கணும். நான் பார்த்திங்கன்னா என்னோடய ஹைட்டுக்கு நான் ஒரு 50 kg தாங்க இருக்கணும். பட் ஆனால் நான் 65 kg நியர்லி அப்படி இருந்தேன் நான். ஸோ ஒரு 15 kg அதிகமாக இருந்தேன். இப்போவுமே நான் 50 kg போனேன்னா ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப ஒல்லியாக இருக்க வேண்டான்றது என்னோட ஐடியா. எனக்கு ஒரு 55 kgல இருக்கலாம் அப்படின்றது நான் யோசிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 57 வந்துட்டோம். இன்னும் ஒரு 18 டேஸ் இருக்குது. கண்டிப்பாக அதுக்குள்ளே நம்ம 55 வர முடியாது. ஏன்னா எனக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 months ரொம்ப ஸ்பீடாக வெயிட் லாஸ் ஆச்சு. இப்போ ரொம்ப மெதுவாக தான் வெயிட் லாஸ் ஆகுது. ஸோ அதனால் நான் நியூ இயர்க்குள்ளே நம்ம 55 வருவோமான்னு தெரில. பட் ஆனால் 55 தான் என்னோடய கோலு. நியூ இயர்க்குள்ளே நம்மளால் எவ்வளோ லாஸ் பண்ண முடியுதோ நம்ம லாஸ் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம டயட் வெயிட் லாஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இதே டயட் நம்ம ஃபாலோ பண்ண முடியாதுங்க லைஃப் லாங்கு. ஒன்ஸ் நம்ம வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மெயின்டெனன்ஸ் டயட் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ நமக்கு ஓரளவுக்கு இந்த 4 months நான் ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, கோச் தினேஷ் கிட்ட. ஸோ அவங்கக்கிட்ட போகிறப்பயே அவங்க ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு என்ன மாதிரி நம்மளோட மீல் பிளானு, பிளேட்ஸ்லாம் எப்படி இருக்கணும், என்னெல்லாம் சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் நமக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வெளியில் போய் நீங்கள் பார்ட்டிஸ்க்கு போகிறோம் நம்ம, இல்லை வெளியில் ட்ரிப்பு போகிறோம், அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம என்ன மாதிரி பேலன்ஸ் பண்ணலாம், அதுவுமே அவங்க நிறைய டிப்ஸ்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எனக்கு அது ஈஸியாக இருக்குது. சப்போஸ் நம்ம ஒரு நாள் 2 நாள் நம்ம பார்ட்டிக்கு போகிறோம், அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம இப்போ பார்ட்டிக்கு போனோன்னா நம்ம அந்த டைமில் எல்லா டைமும் நம்ம வீட்டில் இருந்து நம்ம ஃபுட் எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்காக சாப்பிடாமல் பட்டினியாகவும் இருக்க முடியாது. நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பசிக்கும்ல. அதனால அங்கே இருக்கிற ஆப்ஷனில் என்ன ஹெல்த்தி ஆப்ஷனாக உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. சப்போஸ் அந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்த்தியாக எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி ஜங்காக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் போயிருக்கீங்க, இல்லை அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வெளியில் போயிருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஃபுட்டு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அந்த மீல் உங்களுக்கு அதுதான் சாப்பிட முடியும்னா அதை நீங்கள் சாப்பிட்ருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து வர மீலோ இல்லை நெக்ஸ்ட் டேவோ நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் நான் மோஸ்ட்டாக பார்ட்டிஸ்லாம் போகிறப்பையும் நான் என்னோடய இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். அங்கே என்ன இருக்கோ நான் அதை பார்த்து எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்குவேன். 1 2 நம்ம சாப்பிடக்கூடாத ஜங்க் இருந்தாலும் அன்றைக்கி கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நம்ம அதை முடிச்சிடலாம். லைஃப் லாங் நம்ம எதுவுமே சாப்பிடாம இப்படியே இருக்க முடியாது. ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டு வளர்ந்தவங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒரு 5 days 7 days இருக்குன்னா அதில் ஒரு 5 days 6 days நம்ம ஹெல்த்தியான மீலில் தான் இருக்கணும். 7th day ஒரு மீல் வேணால் ஒரு சீட் மீலாக உங்களுக்கு அந்த 5 நாளும் மிஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது சாப்பிடாமல் விட்டோன்னு தோணுச்சுன்னா அது கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். பட் இப்போ நான் அப்படி சாப்பிட்றது இல்லைங்க. பட் நம்ம நார்மல் மெயின்டெனன்ஸ் ஒரு டயட் வரும்போது நம்ம அந்த மாதிரி ஒரு மீல் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். லைஃப் லாங் நம்ம இப்படியே சாப்பிட போகிறதில்ல. நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். அதுவும் அவங்க ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எண்ட் ஆஃப் த செஷனில் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றதும் சொல்கிறேன்னு இருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து தினேஷோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இன்னுமே நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்டுட்ருக்கீங்க. இன்ஸ்டாவில் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னெல்லாம் வெயிட் லாஸ் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கணும் அதுலேயுமே நீங்கள் கேட்டதுனால நான் அதில் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். யூடியூப்லையுமே இப்போ நம்ம இந்த வீடியோ போகிறோன்னா இதோட டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ஸில் பின்டு கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறேன் நான். ஸோ வேறு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆமாங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட்டு வாக்கிங் இதெல்லாம் பண்ணாமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியாது. ஒன்லி டயட்டில் மட்டும் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். டயட் இருக்கணும், ஒர்க் அவுட் இருக்கணும், வாட்டர் நல்லா குடிக்கணும், சுகர் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கம்பைண்டாக வரும்போது தான் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஒன்லி நான் டயட் மட்டும் இருக்கேன் எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகணும்னா அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. மேபி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு 2 கிலோ குறையலாம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குறையாது. ஸோ என்னோடய பாடிக்கெலாம் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணல, என்னால் வாக்கிங் போகலன்னா வெயிட் குறையாது. இப்போ கூட என்னோடய டயட்டிஷியன் அதான் சொன்னாங்க, எனக்கு வந்து வெயிட் கொஞ்சம் கம்மியாகுது இல்லையா, அப்போ இன்றைக்கி கூட எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க, நம்ம இனிமேல் உங்களோட பாடிக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகணும்னா நம்ம வந்து ஒர்க் அவுட்டில் தான் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் ப்ராப்பர் டயட்டில் தான் இருக்கீங்க, இன்னும் நம்ம அதை ஸ்ட்ரெச் பண்ண வேணான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். இனிஷியலி இப்போ வரைக்குமே ஒரு லாஸ்ட் வீக் வரைக்குமே நம்ம வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஒர்க் அவுட் அவங்க சொல்லியிருக்காங்க, அது பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லைன்னா அவங்க வந்து லைவ் செஷன் மாதிரியும் பண்ணுறாங்க. ஸோ அது கூட நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஜாயின் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா இப்போது எனக்கு வெயிட் லாஸ் கம்மியானதுனால ஜாயின் பண்ணி அதுவுமே கற்றுக்கலாம், ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் மண்டேலேருந்து அந்த கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுதுங்க. நீங்கள் வந்து நீங்களே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணணும். டெய்லி வந்து ஒரு 10K ஸ்டெப்ஸ் கவர் பண்ண பாருங்கள். டயட்டு நல்லா தண்ணி குடிங்க. இது நம்ம எல்லா வீடியோலையும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், அதை தான் திருப்பியும் சொல்கிறேன். நீங்கள் இப்போ என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணீங்களே, நீங்களாம் உங்களோட ஒர்க் அவுட் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, வாக்கிங் ஸ்டெப்ஸ்லாம் எப்படி இருக்குது, இவ்வளோ நாள் இந்த 25 டேஸில் எவ்வளோ உங்களுக்கு வெயிட் குறைஞ்சிருக்கு, அப்படி குறையலைனாலும் என்னன்றதை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். அதான் கேட்டிருக்காங்க, வெளியில் சாப்பாடு வெளியில் போனீங்கன்னா என்ன சாப்பிடுவீங்க அதை பற்றி கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்புறமா வந்து ஹவ் யூ மேனேஜ் யுவர் பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன் டியூரிங் டயட்டுன்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நம்ம வந்து பார்ட்டிஸ் ஃபங்க்ஷன்லாம் போனால் எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியானது என்ன தெரியுமாங்க, டயட் இருந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய கான்ஃபிடென்ட் லெவலே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. இது நீங்கள் பர்சனலாக நீங்கள் வந்து அதை உணர்ந்தால் தான் சொல்ல முடியும். இதிலேருந்து இப்போ இருக்க வெயிட்லேருந்து ஒரு 8 kg நான் அதிகமாக இருந்தேன். ஸோ அப்போ என்னோடய உடம்பாகட்டும், என்னோடய கான்ஃபிடென்ட் லெவலாகட்டும், வெளியில் எங்கேயாவது போகணும் எதுவுமே எனக்கு பிடிக்காதுங்க. அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது வெளியிலலாம் கிளம்பணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு 6 மந்த் 1 இயரு ஐயோ ஏண்டா போகணும், ஏண்டா பார்ட்டிலாம் நாங்கள் உங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய பார்ட்டிஸ் வைப்போம். ஸோ ஏண்டா போகணும், என்ன ட்ரெஸ்ஸை தான் போடுறது, எதுவுமே நமக்கு பத்தாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னோடய கிளாஸட் டூர்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவ்வளோ ட்ரெஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் ஒரு முக்கால்வாசி என்னால் போட முடியாமல் ஆயிடுச்சு. சாரீஸ்க்கெலாம் ப்ளவுஸ் பத்தாமல் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு எப்படி கிளம்பி போடுறது, எப்படி கிளம்புனாலும் நம்ம நல்லா இல்லாதது மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அதுக்கப்புறம் ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவாகவே என்னால் இருக்க முடியாது வெயிட் ஜாஸ்தியாக இருந்ததுனால. என்னோடய ஹைட்டுக்கு 35-65ன்றது ரொம்ப ஜாஸ்தியான வெயிட்டுங்க. நான் வந்து 4.10 ஹைட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பேக் பெயின், நீ பெயின் எல்லாமே வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சா, இன்னும் கொஞ்சம் எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அதெல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரி இருந்தது. அப்புறம் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து சுத்தமாகவே இல்லை. சம்டைம்ஸ் யூடியூப்லேயே என்ன எனக்கு தோணுன்னா, வீடியோஸில் நம்ம காட்ட வேண்டாம், நம்ம வந்து தள்ளி எந்த ஷாட்டில் நம்ம தள்ளி வீடியோ கேமரா வைக்கும்போது எந்த ஷாட்டில் நம்ம கொஞ்சம் ஒல்லியாக தெரிகிறோமோ அந்த மாதிரி ஷாட் மட்டும் வைக்கலாம், நம்ம க்ளோஸ்அப்பில் வைக்க வேண்டாம். அந்த மாதிரி இது ஒரு 5 இயர்ஸாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்த யூடியூப்பு. நம்ம சேனலில் இருக்க எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க மாதிரி தான், நம்ம ஃபேமிலி மாதிரி தான். ஸோ இப்படி ஒரு வீடியோ எடுக்கும்போதே எனக்கு வந்து அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிது. அப்புறம் அதே மாதிரி நான் பார்ட்டிஸ்லாம் போகிறப்பையும்
நம்ம ஒரு மாதிரி இருக்கோம், நம்மளோட ஹெல்த்தும் நல்லா இல்லை, நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்றது இல்லை, டெய்லி சாப்பிடும்போது நாளைக்கு டயட்டில் இருக்கலாம், நாளான்னைக்கு டயட்டில் இருக்கலாம், அது ஒரு ப்ரெஷர் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. எல்லாமே மொத்தமாக இந்த 3 monthஸில் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க என்னோடய லைஃபு. நிறைய கான்ஃபிடென்ட் லெவலு, எங்கே கிளம்புனாலும் சூப்பராக இப்போ ரெடியாகி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டு, ஒரு ஹாப்பினஸ்ஸு, பாடியிலேயும் அவ்வளோ சேஞ்சஸ்ஸு, ஹெல்த் வைஸ் நிறைய சேஞ்சஸ்ஸு. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து என்னோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தாங்க. அதுக்காக வந்து நான் இப்போது நீங்கள் வெயிட்டாக இருக்கீங்க, உங்களுக்கும் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்குதுன்னா உங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. நானும் அந்த இடத்துல இருந்தவ தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை நீங்கள் மாற்றணும், ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் கொண்டு வரணும். அதுதான் வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்களும் மேக்ஸிமம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரமாக ஒரு டயட்டு, ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் பண்ண முடியுமோ நீங்களும் ஆரம்பிங்க. கூடிய சீக்கிரத்தில், மேபி இந்த வருஷம் இல்லைன்னா பரவாயில்ல, இப்போ ஆரம்பிங்க. அடுத்த டிசம்பரில் கூட நீங்கள் நினச்ச வெயிட் வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஸோ நான் அப்படி நடக்கும்னு நினச்சி இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணலைங்க. நடக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் ஜாயின் பண்ணேன். பட் இப்போ நடந்ததுனால இவ்வளோ சந்தோஷம் நீங்கள் என்னோடய முகத்தில் பார்க்க முடியுது. அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தீங்க, உங்களை பார்க்கும்போது வெயிட் குறைஞ்ச மாதிரியே தெரியலையே, நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அது என்ன சொல்கிறது, நான் ஆக்சுவலாக 5 இயர்ஸாக நம்ம சேனல் வச்சுருக்கோமா, ஆரம்பத்துலேருந்தே நான் இந்த வெயிட்டில் தாங்க இருக்கேன். 57, 56 அந்த மாதிரி வெயிட்டில் தான் இருக்கேன் நான். நீங்கள் மோஸ்ட்டாக என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா என்னை இப்படி தான் பார்த்துருப்பீங்க. இதை விட வெயிட் கம்மியாக என்னை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இடையில இப்போ லாஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு 6 to 8 மந்த்து தான் நான் அந்த வெயிட் கெயின் ஆனது, அந்த 65 வரைக்கும் போனது. அது வரைக்குமே என்னை நீங்கள் இப்படி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதே வெயிட்டில் தான் நான் இருக்கேன். இதுதான் என்னோடய நார்மல் வெயிட்டு. அந்த கெயின் ஆனதுக்கு அப்புறம் அதில் இருந்து தான் என்னால் கீழே இறங்கி வர முடியல. நிறைய ட்ரை பண்ணி என்னால் இறங்கி வர முடியல வெயிட்டு. ஸோ அதனால தான் நான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஷார்ட்டான பீரியட் தானே நான் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியலைன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் நம்ம சேனலில் ரொம்ப ரெகுலராக எல்லா வீடியோவும் பார்த்துட்றேன்றவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அவங்கெல்லாம் வந்து நான் வெயிட் லாஸ் இந்த லாஸ்ட்டு 2 மாதம் வந்து நான் சொல்லவே இல்லை வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கேன் அப்படின்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு குறையட்டும், நம்ம நல்லா கான்ஃபிடென்ட் ஆனதுக்கப்புறம் மற்றவங்கள்ட்டலாம் சொல்லலாம் அப்படின்னு இருந்தேன். அந்த டைம்லேயே அவ்வளோ பேர் கண்டுபிடிச்சி மெசேஜ் போட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்களா, டயட் ஃபாலோ பண்ணுறீங்களா, என்ன பண்ணுறீங்க, நல்ல வெயிட் குறைஞ்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே வீடியோ போடலாம், நம்ம ஆளுங்களே நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போட்டேன். அந்த மாதிரி நீங்கள் இடையில எல்லாருனாலே எல்லா வீடியோஸும் பார்க்க முடியாதுங்க, நான் அப்படி சொல்ல வரல. ஸோ நீங்கள் கொஞ்ச நாள் மிஸ் பண்ணி இருந்திருக்கலாம், நிறைய வீடியோஸ் பார்க்காம இருந்திருக்கலாம், அதனால கூட உங்களுக்கு அப்படி தெரியலாம். என்னோடய லுக்கு எப்போவுமே, என்னோடய ஃபேஸ் கட்டு, என்னோடய பாடி ஸ்ட்ரக்சரே எப்படின்னா, நான் வந்து ஹைட் வந்து ஒரு நார்மல் ஹைட்டில் தானே இருக்கேன். ஸோ அந்த ஹைட்டில் இருக்கிறதுனால நான் வந்து ஒல்லியாக தெரிய மாட்டேன். நான் ஒரு 55 இருந்தால் கூட ரொம்ப ஒல்லியாக இருக்கிற மாதிரி தெரிய மாட்டேன். அப்போவுமே நான் கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்கிற மாதிரி தான் தெரிவேன். என்னோடய ஃபேஸ் ஸ்ட்ரக்சரு, என்னோடய பாடி ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து அட்லீஸ்ட் 55ல் மெயின்டைன் பண்ணணும், ஓரளவுக்கு வந்து நார்மலாக நம்ம தெரியணும் அப்படின்றது தான் என்னோடய இது. அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். வீடியோவில் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் தரல. பட் எனக்கு வந்து இன்ச் லாஸ் அவ்வளோ ஆயிருக்குங்க. நான் இன்றைக்கி காலையில் வந்து வெயிட் செக் பண்ணும்போது எடுத்த வீடியோ நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். 57.2 இருந்த வீடியோவை. அப்புறம் வேறு என்ன, ப்ரீவியஸ் டயட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. நிறைய டயட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடியே இப்போ ஒரு 6-7 வருஷமாகவே கீதிகா பிறந்ததுக்கு அப்புறம் இருந்தே வந்து நிறைய டயட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு சிலது ஒர்க் ஆகிருக்கு, ஒரு சிலது ஒர்க் ஆகலை. நிறைய என்ன தெரியுமா என்னோட தப்பு, ஒரு கன்சிஸ்டன்சியாக அதை வந்து நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் எதையுமே. ஒரு 10 டேஸில் வந்து 10 kg வெயிட் குறைஞ்சிடலாம், 10 kg இது 1 மந்தில் வந்து 20 kg வெயிட் குறைஞ்சிடலாம், அந்த மாதிரிலாம் போடுவாங்க பார்த்தீங்களா வீடியோஸு. அதை பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவேன். அட்லீஸ்ட் நம்ம வந்து உடனே நம்ம வெயிட் குறைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டயட்லாம் கூட நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனாலேயே நிறைய என்னோடய ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகிருக்கு. அது இப்போ நான் உணர்றேன். ஆக்சுவலாக
அப்போ வந்து என் ஹஸ்பண்ட்லாம் கூட சொல்லுவாங்க, நீ வெயிட் குறையலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா சாப்பிடு, நல்லா இரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் அவங்க வெயிட் நீ கூடியிருக்கனே சொல்லவே இல்லை. நானே தான் சொல்லிகிட்டே இருப்பேன், நான் வெயிட் கூடிட்டேன், வெயிட் குறையணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து நான் நிறைய டயட் ஃபாலோ பண்ணியிருக்கேங்க. ஒரு சிலது நிஜமாவே ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் என்ன ஆயிரும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டயட்டை நான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த டயட் முடித்தோடனேயே திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நல்லா அது இதுன்னு ஜங்க் அப்படி ஏதாவது சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைல் கிடையாது, ஒர்க் அவுட் கிடையாது, தண்ணி சரியாக குடிக்கிறதில்ல. தண்ணி குடிக்கலைன்னா கூட வெயிட் அதிகமாகுங்க. அது எனக்கு நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அகெயின் வந்து நான் 2 கிலோ குறைச்சது 5 கிலோ கூடிடுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. எக் டயட்டு, அந்த டயட்டு, ஃப்ரூட்ஸ் டயட்டு, ஜிஎம் டயட்டு, என்னென்ன டயட் இருக்கோ எல்லா டயட்டும் ஃபாலோ பண்ணியாச்சு. எல்லாத்துலேயும் கிடைக்காத ரிசல்ட்டு எனக்கு இதில் தான் கிடச்சிருக்கு. இன்னொன்று என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் எனக்கே நம்ப முடியல, 3 மாதம் நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அப்படியே வந்து எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுனால எனக்கு கஷ்டமாகவே தெரியல. இது ஒரு டயட்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறோன்ற ஒரு கஷ்டமே தெரில. இன்னொன்று, என்னை இந்த 4 மாதம் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னோடய டயட்டிஷியன் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நான் கொஞ்சம் ஒரு நாள் தள்ளி இப்படி போனால் கூட, மேம் நீங்கள் வந்து அடுத்த ட்ராக்குக்கு வாங்க, திருப்பி இந்த டயட் ஃபாலோ பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கன்னு என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுவுமே நான் வந்து கண்டினியூஸாக டயட் பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்ப் ஆச்சு. இப்போ 3 மாதம் பழகிடுச்சுங்க. இன்னும் 1 மாதம் எனக்கு கோர்ஸ் இருக்குது. 4வது மாதம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற என்ன பண்ணுவீங்க, அவங்கவுங்கள ஃபாலோ பண்ண மாட்டாங்களேன்னு நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலாக ஒரு 25 to 30 days, ஒரு மாதம் ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னாவே அது நமக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும், அதை நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம்னு சொல்கிறாங்க. இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு மைண்ட்லேயே அது வந்து செட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இனிமே அது மாறாதுன்றது என்னோட 100% கான்ஃபிடென்ட்டுங்க. ஒரு 4 months நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் இதே மாதிரி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் தான் நம்ம போகிறோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு, யுவர் எனர்ஜி லெவல் அட் திஸ் ஏஜ். ஆமாம், என்னோடய ஏஜ் வந்து 37 ஆகுதுங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதை பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோடய எனர்ஜி லெவல் வந்து நிஜமாகவே இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய பேர் வீடியோவில் பார்த்துட்டு ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குன்றீங்க. ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால இப்போ நிறைய வேலைகள் செய்கிறேன் நான். அதனால தான் நான் வந்து டயர்டாகிறேன். முன்னாடி வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் செய்வேன், அப்பயுமே ஆக்டிவாக வேலைகள்லாம் செய்வேன். ஆனால் சீக்கிரமாக டயர்டாயிருவேன். இப்போ வந்து ஓகே, நம்ம ஆக்டிவாக இருக்கோம், நம்ம நல்லா இருக்கோம், அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துகிட்டு பண்ணுறதுனால, உங்கள் வீடியோவில் நம்ம நிறைய காட்ட மாட்டோம். ஸோ பண்ணுறதுனால அதனால தான் நான் டயர்டாகிறேன். மற்றபடி ஒன்றும் கிடையாது. எனர்ஜி நிஜமாகவே நிறையா இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் என்னால் பண்ண முடியுது. அடுத்து, அபவுட் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட் பற்றி நம்ம பேசிட்டோம். அடுத்து, இம்பார்ட்டன்ட் ஆஃப் வெயிட் லாஸ். ஹவ் யூ மேனேஜ் குக்கிங் டைம், அதை பற்றி கேட்டிருக்கீங்க. டயட்டில் நம்ம இருக்கும்போது மெயினாக நமக்கு தோன்றுறது, ஐயோ நமக்கு ஒரு சாப்பாடு, அவங்களுக்கு வீட்டுக்கு ஒரு சாப்பாடு, அந்த மாதிரி சமைக்கணுமா அப்படின்னு தோணும். நான் வந்து என்னோடய லன்ச்சு, டின்னர் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் என் ஃபேமிலியும் சாப்பிட்ற மாதிரியே பிளான் பண்ணிடுவேங்க. இப்போ ஒரு பச்சைப்பயிர் வேக வைக்கிறோன்னா 4 பேருமே ஆளுக்கு ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்ருவோம். எக்கு காலையில் நான் சாப்பிட்றேன்னா, பாயில் பண்ணுறேன்னா எல்லாருக்கும் சேர்த்து பாயில் பண்ணிடுவேன். எல்லாருமே காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக்கு, ஒரு குக்கும்பர் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இது ஒன்றும் தப்பு இல்லையா, நம்மளும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம், ஹஸ்பண்டும் சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது. நார்மலாகவே நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக்கு, ஸ்மூதி அந்த மாதிரி எடுத்துக்குவோம். ஏன்னா காலையில் எல்லோரும் ஓடிட்டுருப்பாங்களா, அந்த டைமில் தோசைலாம் சாப்பிட்றது கீதிக்காலெல்லாம் முடியாது. அதனால் இப்படி எடுத்துக்குவோம். என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் தோசை சாப்பிடுவாங்க. இப்போ அவங்களுமே இல்லை, எனக்கு எக்கே கொடுத்துரு அப்படின்றதுனால நான் எக்கு தான் கொடுத்துட்றேன். ஸோ அந்த மாதிரி போயிடுதா. மத்தியானம் லஞ்சுக்கு எனிவே ஒரு குழம்பு, ஒரு பொரியல் நம்ம வைப்போம். ரைஸ் வச்சுருவோம். இது வந்து ஸ்டாண்டர்டு வச்சுருவோம். இது கூட என்ன வைப்போம், ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு சிக்கனோ, இல்லை சிக்கன்லாம் வைக்க முடியாது, நமக்கு டைமே இல்லைன்னா ஓகே எக்கு, அப்போ எக்கு ஒரு 2 எக்கு வச்சுக்குவோம். பட் ஆனால் ஃபைபருக்காக வந்து நம்ம கண்டிப்பாக நார்மல் சமையல்லையே நமக்கு வந்து ஒரு காய்கறி பொரியல் பண்ணிடுறோம் இல்லையா, அதுவே நமக்கு வந்து நம்ம பண்ணுறதையே கொஞ்சம் சேர்த்து பண்ணிடுறது. இப்போல்லாம் பண்ணிட்டோன்னா பொரியல் நிறைய சாப்பிட்டுட்டு குழம்பு கம்மி, ரைஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு எல்லாமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அந்த பிளேட் இருக்கும். நம்ம வந்து
முன்னாடி பண்ணதுக்கும் இப்போ பண்ணதுக்கும் என்ன தப்புனா, முன்னாடியும் இதே சமையல் தான் நான் சமைச்சேன். சோறு, குழம்பு, ஒரு பொரியல், அப்படி ஒரு முட்டையை கூட வச்சுக்கோங்களேன். வச்சு எல்லா நாளும் முட்டை சாப்பிட மாட்டோம் லஞ்சுக்கு. ஸோ வச்சு சாப்பிட்றோன்னா, நம்ம என்ன பண்ணுவோன்னா, ரைஸ் நான் நிறைய போட்டுருவேன். என் ஹஸ்பண்ட்காகட்டும், குழந்தைங்களுக்காகட்டும், எல்லாருக்குமே என்ன பண்ணுவேன், நல்லா சாப்பிட்ணும் நல்லா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரைஸை அவங்களுக்கு நல்லா போட்டுருவேன். குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணும்போதே அப்படி போடுவேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ரைஸ் கம்மி பண்ணிட்டேன். அவங்களுக்குமே நார்மலாக சாப்பிட்ற அளவே ஓகே, நம்ம வந்து தேவையில்லாமல் ஓவர் ஃபீடு குழந்தைங்களுக்கு பண்ண வேண்டாம். அவங்க வேண்டான்னு தான் சொல்லுவாங்க, நான் தான் ஃபோர்ஸ் பண்ணுவேன் முன்னாடிலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டோம் குழந்தைங்க, அம்மாவுக்கு அப்படி தானே தோணும், இன்னும் கொஞ்சம் நிறைய சோறு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஓகே ரைஸ் அளவு கம்மி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வேண்டான்றீங்கல்ல, ஸோ கம்மியாகவே சாப்பிடுங்க. அதில் குழம்பு ஊற்றிட்டு பொரியல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிடுறது. ஆல்ரெடி சாப்பிட்றத விட கொஞ்சமாக சாப்பிடுவாங்க பொரியலை, இப்போ கொஞ்சம் நிறைய வைக்கிறேன். அது என்னோடய மீல் பிளான் மாதிரியே அவங்களுக்கும் கொடுத்துட்றது. அப்போ வந்து ரைஸ் நிறைய சாப்பிட்டோம், பொரியல், குழம்பு, ப்ரோட்டீன் எல்லாமே கம்மியாக சாப்பிட்டோம். இப்போ வந்து எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டில் சாப்பிட்றோம். அந்த மாதிரி சாப்பிட்றதுனால எங்களுக்கு எல்லாருக்குமே ஓகேவாக இருக்குது. குழந்தைங்களுக்குமே ஹாப்பிங்க, சூப்பர் ஹாப்பி. அப்பா அம்மா இவ்வளோ சோறு போட்டு நம்மளை அமைக்கிறதில்ல, நமக்கு மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதுனால அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது. அதனால வந்து எனக்கு ஸ்பெஷலாக அவங்களுக்கு தனி சமையல், எனக்கு தனி சமையல் அப்படியெல்லாம் தோணலை. ஒரு சில நாள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்தா, ப்ரெட்டு போட்டு கொடுப்போம், அந்த மாதிரிலாம் போட்டு கொடுப்போம். ஒருத்தவங்க லாஸ்ட் ஒரு முறுக்கு வீடியோ போட்டதில் கூட போட்டிருந்தாங்க கமெண்ட்ஸு. ஆக்சுவலாக அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி போட்டிருந்தாங்க, அதனால் நான் டெலீட் பண்ணிட்டேன். அதில் கூட போட்டிருந்தாங்க, நீங்கள் மட்டும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு டயட்டில் இருக்கீங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் முறுக்கெல்லாம் ஹஸ்பண்ட்க்கு எல்லாம் சுட்டு தரீங்க, அவங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. அதுக்காக இப்போ இருந்து நீ முறுக்கு சாப்பிடாத, நீ அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, நீ எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது இல்லைங்க. எனக்கு வந்து 37 வயசு ஆகுது, நான் எல்லாமே சாப்பிட்டு வளர்ந்துட்டேன், எல்லா டேஸ்ட்டுமே எனக்கு தெரியும். குழந்தைங்களுக்கு எல்லா நாளுமே முறுக்கு கொடுத்து அடைக்கக்கூடாது, கரெக்டு தான், ஜங்க்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் அவங்க அதையும் சாப்பிடணும்ல. நம்ம அது வீட்டில் ஹெல்த்தியாக நம்ம பண்ணி கொடுக்குறோம், பரவாயில்ல. ஒரு நாள் ஃப்ரை ஐட்டம் சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை அவங்களுக்கு. அதுக்காக வந்து நம்ம டயட்டில் இருக்கோன்றதுக்காக குழந்தைங்களுக்கு நம்ம வந்து எதுவுமே கொடுக்காம இருக்க முடியாதுங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இது வந்து இந்த டாபிக் வந்து இந்த வீடியோவில் வரக்கூடாது, பட் இது பேசும்போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. குழந்தைங்க வந்து சம்டைம்ஸ் பாஸ்தா கேட்பாங்க, பீட்சா கேட்பாங்க, எல்லாமே கேட்பாங்க. எல்லாமே ரேரு தான், வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ தான். பீட்சாலாம் நாங்கள் லாஸ்ட்டாக எப்போ வாங்கினோன்னே எனக்கு ஞாபகம் இல்லை. பார்ட்டிஸ் ஏதாவது போகிறப்ப தான் வாங்கி சாப்பிடுவாங்க, இல்லைனா ரொம்ப ரேராக வாங்குவோம். நம்ம எப்பயாவது மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வாங்குவோம். இந்தியாவில் கூட இப்போல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து வெளியில் போய் பர்கர் சாப்பிட்றோம், அது சாப்பிட்றோம், இது பர்கர்லாம் நாங்கள் எப்போ லாஸ்ட்டாக சாப்பிட்டோம்னு நிஜமாக எனக்கு ஞாபகம் இல்லை. குறைஞ்சது ஒரு 6 மந்த் இருக்கும். ஆமாம், குறைஞ்சது 6 மந்த் கூடவே இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, யூஎஸில் தானே இருக்கீங்க, நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னா. ஆக்சுவலாக எப்போவுமே பக்கத்தில் இருக்கும்போது அது நமக்கு அது பெருசாக தெரியாதுல்ல. அந்த மாதிரி தான் யூஎஸ்க்கு வந்த புதுசில் அதெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, நாங்களுமே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து இப்போது வெறுத்துருச்சுங்க எங்களுக்கு. அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது எங்களுக்கு. நம்ம வீட்டில் நம்ம என்ன சமைச்சு சாப்பிட்றோமோ, நம்ம இந்தியன் சாப்பாடு தான் எங்களுக்கு பெஸ்ட்டுன்றது புரிஞ்சதுனால இதுதான் சாப்பிடுவோம் நாங்கள். வெளியில் போகிறப்ப வேறு ஆப்ஷன் கிடையாது, என்ன கிடைக்குதோ அது நம்ம சாப்பிட்டுக்குவோம். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்காக இவ்வளோ பேச வேண்டியதாகிடுச்சு. ஆமாம், குழந்தைங்களுக்கும் நான் ஹெல்த்தியாக தான் கொடுக்குறேன், ஹஸ்பண்ட்க்கும் ஹெல்த்தியாக தான் கொடுக்குறேன். இடையில அவங்க விருப்பப்பட்டதையும் நான் செஞ்சு கொடுப்பேன். அதுக்காக வந்து இது மட்டும் அவங்கள சாப்பிடுங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. நார்மல் 3 மீல் அவங்க சாப்பிட்றாங்களா, அது ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றாங்க. அதனால் எனக்கு வந்து என்னோடய டயட் வந்து கரெக்டாக எனக்கு ஏற்ற மாதிரி, என்னோடய ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நோ எக்ஸ்ட்ரா குக்கிங்லாம் ஒன்றும் நான் பண்ணுறதில்ல. வெயிட் லாஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுறீங்க? ஆமாங்க, வெயிட் லாஸ் ஆகலைன்னா நமக்கு அந்த டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இது இவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம், வெயிட்டே குறைய மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்ன தெரியுமா, சம்டைம்ஸ் இப்போ எனக்கு அப்படி தோன்றதில்ல, ஐயோ வெயிட்டே குறையலையே டயட்டை விட்டுடலாம் அப்படின்னு இப்போல்லாம் தோன்றதில்ல. முன்னாடியெல்லாம் 2 நாள் டயட் இருந்துட்டு வெயிட் குறையலைனாவே டென்ஷன் ஆயிடுவேன். எனக்கு ஒரு மாதிரி மைண்டு, என்ன வெயிட் குறைய மாட்டேங்குது, நம்ம இவ்வளோ பாடுபடுறோம், அப்படி அந்த 2 நாளில் இவ்வளோ பாடுபடுறோம், நமக்கு வெயிட் குறையலையேன்னு தோணும். இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க. வெயிட் குறையலைன்னா பரவாயில்ல, குறையும், பொறுமையாக குறையட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. ஆல்ரெடி நம்ம தேவையான அளவு குறைச்சிருக்கோம், மெதுவாக குறைச்சிட்டு போகலான்ற மாதிரி அந்த மைண்ட் செட் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். இன்னொன்று,
அப்போ என்ன நம்ம எக்ஸ்ட்ரா டயட்டில் சேஞ்ச் பண்ணுமா, இல்லை நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் சேஞ்ச் பண்ணுமா, இல்லை நம்ம மெட்டபாலிசம் ட்ரிங்க் குடிக்கிறோம்ல அது ஏதாவது மாற்றணுமா, இல்லை என்ன பண்ணலான்றது யோசித்து அதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா ஒரே மாதிரி டயட் பேட்டர்ன் எடுத்துகிட்டே இருந்தாலும் கூட நமக்கு சம்டைம்ஸ் நம்ம பாடி அதை அடாப்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வெயிட் குறையாது. ஃபேட் லாஸ் பண்ணுறது அதெல்லாமே வந்து நம்ம வந்து அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை பேலன்ஸ் பண்ணணும். அதுதாங்க, அவ்வளோதான் வந்திருக்கு கொஸ்டின்ஸு. ஆல்ரெடி நம்ம நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறமா வந்து கோச் தினேஷ் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, அஃபோர்டபுளாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், எனக்கு வந்து அது அஃபோர்டபுளாக தாங்க இருக்குது. இங்கே நார்மலாக ஒரு மந்த்துக்கு ஜிம்மு ஜாயின் பண்ணாவே, இங்கே நான் சொல்கிறேன் யூஎஸில் ஜிம்முக்கு நம்ம ஜாயின் பண்ணாவே $50 to $100 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் 4 months கோர்ஸ் எடுத்திருக்கேன், அதுக்குமே நியர்லி 50 to 100 தான் நான் பே பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து மந்த்லி நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து இது ஓகேவாக தான் இருந்தது. ஏன்னா இப்போ நான் ஜிம் போகிறதில்ல, ஒர்க் அவுட்டும் வந்து அவங்களே கொடுத்ததுனால ஒர்க் அவுட் ப்ளஸ் இதெல்லாம் நான் இங்கேயே பண்ணிக்கிறேன். ஜிம் போனால் என்னோடய கம்யூனிட்டி ஜிம் இருக்குது, அது எங்களுக்கு ஃப்ரீ தான். அது எப்போயாவது நான் போவேன். இப்போது வாக்கிங்லாம் போக முடியல, அந்த டைமில் நான் போவேன். ஸோ மற்றபடி என்னால் பே பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அப்படி சொல்ல வரல, எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இங்கே வந்து நார்மலாக ஜிம் போகும்போதே நம்ம அவ்வளோ பே பண்ணுறோம் இல்லையா, நான் அதுதான் அந்த மாதிரி அமௌண்ட்டு தான் நானும் பே பண்ணேன். இன்னொன்று என்னென்னா, இது வந்து பர்சன் டு பர்சன் வந்து டிஃபர் ஆகும்னு சொன்னாங்க அவங்க. என்னோடய டயட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அவங்க சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களை பற்றி பேசிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க. கோச் தினேஷ்கிட்ட கண்டிப்பாக நம்ம சேனல்லேருந்து வர்றீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க, நானும் பேசியிருக்கேன். அப்புறம் வந்து வேறு என்ன, ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, ஆக்சுவலாக டெக்ஸஸ்லேருந்து திவ்யான்னு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அவங்க வந்து கோச் தினேஷ் கிட்ட தான் ஆல்ரெடி வந்து அவங்களும் ட்ரைனிங் போயிட்டுருக்காங்க. இப்போது ஆல்ரெடி ஐ திங்க் 2 monthsக்கு மேலேயே போயிட்டுருக்காங்க போல். நல்லா வெயிட் லாஸ் குறைஞ்சிருச்சு, லைட் வெயிட் லாஸ் ஆச்சு. இப்போ எப்படி நீங்கள் வந்து வாக்கிங்கு ஒர்க் அவுட்லாம் பண்ணுறீங்க வின்டர் டைமில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சூப்பர் திவ்யா, ரொம்ப ஹாப்பி. நீங்கள் கோச் தினேஷ் கிட்ட தான் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மெசேஜ் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆமாம், எனக்கும் அப்படி தான் ஆச்சு. ஃபஸ்ட்டு 2 months நல்லா வந்து வெயிட் லாஸ் ஆச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஆனால் வெயிட்டு குறைஞ்சிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஃபஸ்ட்டு குறையும் போது 1 kg 1/2 kg டக்குன்னு குறைஞ்சது. இப்போ கிராம்ஸில் குறைஞ்சிட்டு இருக்குது. பட் நாட் பேடு. எனக்கும் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. டெய்லி 10K ஸ்டெப்ஸ் நம்ம நடக்கணும். முன்னாடி சம்மர்லனா வெளியில் போய் நம்ம நடந்துட்டு வந்துடுவோம் பேசிகிட்டே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நானுமே வீட்டில் தாங்க காலையில் கொஞ்சம் நேரம் நடப்பேன். இவங்கெல்லாம் ஊருக்குன்ற இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்லாம் கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வீட்டில் தான் நடப்பேன். திருப்பி ஈவினிங் கொஞ்சம் நேரம் வீட்டில் முடியாதது தான் நைட்டில் கொஞ்சம் நடக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். சம்டைம்ஸ் 10K என்னால் முடிக்க முடியலன்னா 8K 7K அந்த மாதிரி தான் முடிக்க முடியுது. இந்த வின்டர் டைம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஒர்க் அவுட் வந்து அவங்க கொடுக்குறத நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 4 to 5 daysனாவது வீக்லி நான் வந்து பண்ணிடுறேன். ஓகேங்க, கண்டிப்பாக நம்ம குறைச்சிடலாம் திவ்யா. சாரி, நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி எனக்கு. தேங்க்யூ எல்லாருக்குமே. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க, எல்லாருக்குமே நான் இதில் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் கோச் தினேஷோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கமெண்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன், பின்டு கமெண்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க, தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் அதில் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம திருப்பி ஃபாலோ பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 1 month கம்ப்ளீட் ஆயிரும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்கோட. அப்போ வந்து நம்ம நினச்ச மாதிரி ஒரு 2 kg குறைச்சிருக்கோமான்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 kg 200 grams குறைச்சிருக்கேன் நான்.
முடிஞ்சால் மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணி குறைக்க பார்க்கலாம். இல்லைனாலும் பரவாயில்ல, மன வருத்தப்பட வேண்டாம். அடுத்து ஒரு 15 டேஸ் இருக்குது. அப்படி இல்லைனாலும் ஜனவரி ஃபுல்லாக நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னிலேருந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.